அதாவது கருப்பு கவுனி அரிசியில் பணியாரம் செய்கிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு கவுனி அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி 1 டம்ளர், உளுந்து 1/2 டம்ளர், வெந்தயம் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஊற வைங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து அரைங்க. நல்லா அரைச்சிட்டு உப்பு கலந்து வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம் கழித்து புளிச்சிடும். மேலே பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தோசையும் செய்யலாம். நான் இது வெங்காயம், அப்புறம் வரமிளகா, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து பணியாரம் மட்டும் ஊற்றிருக்கேன். தோசையும் ஊற்றலாம். இது பணியாரம். மூடி வச்சுருங்க. ஒரே கையில் திருப்புறங்காட்டி காமிக்க முடியல பாருங்கள். பணியாரம் அழகாக ஜம்முன்னு வரும். சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சுகருக்கு, வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லது. கருப்பு கவுனி அரிசி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது எடுத்தது இப்போ ஊற்றிருக்கிறேன். நல்லா வேகட்டும். நீங்கள் 1 டம்ளர் போட்டிங்கன்னா போதும். வாரத்தில் ஒரு 2 நாள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி.